எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலேஷ். நீங்கள் படத்தில் குமார் அப்படின்னு ஒரு கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. மணிமேகலை ஒரு லவ்வராக வந்திருப்பேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். என்ன மாதிரி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கேரளாலேருந்து வந்து சென்னையில் தனி ஒருவனாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கும்போது, தியேட்டர் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சார் ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் இந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு இட் வாஸ் லைக் அ பிளெஸிங். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு 2 வருஷமாக சார் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இந்த படத்தை இப்போது வெளியே கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்தளவுக்கு இந்த படம் பேசப்படுறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடையும் சேர்த்து இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு இங்கே வந்து எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது இட்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ முதல் முறையாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு நடக்குது வாழ்க்கையில். ஸோ இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு நாற்காலி தந்து இங்கே உட்கார வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மீ. ப்ளீஸ் பிளெஸ் மீ. தேங்க்யூ. அண்ட் ரவி அண்ணாவை பற்றி சொல்லணும். அண்ணாவோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே நான் கேரளாவில் இருக்கும்போது ஃபஸ்ட் படம் ஐ வாஸ் இன் ஹை ஸ்கூல். ஸோ அட் தட் டைம்லேருந்து நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேன். நான் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் கூட ஒரு சீன் கிடைக்காதா அப்படின்னு எங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ராஜா சார் அந்த சீனை பற்றி சொன்னப்போ ஐ வாஸ் ஸோ கிக்ட் அபவுட் இட். எனக்கு ஒரு 4 நாள் தூக்கமே வரல. அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு இன்னும் 4 நாளைக்கு அப்புறம் ஷூட்டுன்னு சொல்லிட்டு அந்த 4 நாளும் ராத்திரி என்னால் தூங்கவே முடியல. ஏன்னா எப்படிலாம் நான் நடிப்பேன், எப்படி என்னால் பேச முடியுமா சார் கூட அப்படிங்கிற மாதிரி. பட் தென் ஹி வாஸ் ஸோ கைண்ட், ஸோ ஸ்வீட். ரொம்ப என்ன ஒரு யங்க பிரதராகவே ட்ரீட் பண்ணிக்கிட்டாரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி ராஜா சாரும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ வேர் நாட் தேர் ஐ வுடன்ட் ஹவ் காட்டன் திஸ் பிரேக் இன் டு தமிழ் சினிமா. மேபி இன்னும் ஒரு எவ்வளோ நாள் வேணாலும் எனக்கு காத்திருக்க வேண்டி வந்திருக்கும். ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ராஜா சார் அண்ட் ரவி அண்ணா அண்ட் த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். சின்ன கேரக்டர்ஸ் கூட இந்த படத்தில் பேசப்படுது. சின்ன லைன்ஸ் கூட இந்த படத்தில் நிறைய பேர் யோசிச்சு வைக்கிறாங்க. எல்லாருக்கும் மெமரைஸ் பண்ணிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க அந்த லைன்ஸ். நான் இப்போ கூட ஒரு ப்ளே ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே என் கூட நடிக்கிறவங்க எல்லாரும் வந்து தனி ஒருவனை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த பிளேயை பற்றி பேசுகிறது ஜாஸ்தி, தனி ஒருவனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் இந்த படம் கொடுத்துருக்கு. ஐ எம் ஸோ கிளாட் அண்ட் ஹாப்பி தட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். Thank you so much. Thank you. Thank you. அடுத்ததாக நடிகர் சரண். எல்லாருக்கும் வணக்கம். தனி ஒருவன் படத்தில் நாங்கள் 5 பேரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ராஜா சார் கூப்பிடும்போது நான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், 4 அடி அடிச்சிருங்க சார் அப்படின்ட்டு ராஜா சார். ஏன் அப்படின்னா முதல்ல அவரை கூப்பிடும்போது எனக்கு இம்மீடியட்டாக கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. அவர் சொன்னார், 2வது வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னார், சரண் நீங்கள் நாளைக்கு பற்றி யோசிக்காதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் வேறு லெவல் அப்படின்னாரு. அந்த வேறு லெவல் வந்து இப்போ நீ பேப்பர் ஆட்ஸ் பார்க்கும்போது வேறு லெவல் ஹிட் இது அப்படின்றது இன்னைக்கு தான் புரியுது எனக்கு. ராஜா சார் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி சின்ன கேரக்டர்ஸ் கூட பேசப்படணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய கேன்வஸில் சரி இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் யார் ஆக்டர்ஸ்னால் ஜெயம் ரவி சார் இருக்கார். அதுக்கப்புறம் நயன்தாரா இருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து நயன்தாராவா அப்படின்லாம் வந்தோம். அப்புறம் அருண்சாமி சார் இருக்கார் அப்படின்னாங்க. அப்புறம் கணேஷ் வெங்கட்ராம், ஹரியேஷ் உத்தமன், தம்பி ராமஜெயன் சார், நாசர் சார் அப்படின்னு நாங்கள் இவ்வளோ பெரிய கேன்வாஸில் நம்ம நோட்டீஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சோம். நாங்கள் எல்லாரும் படம் உள்ளே வந்தோடனே இவ்வளோ பெரிய ஒரு தனித்துவம் ஒவ்வொரு ரோலுக்கும் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் உள்ளே நம்பி வந்தது ராஜா சார் சொன்னார், நீங்கள் நம்பி வாங்க அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு ராஜா சார் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை அது ஒரு நிஜமாவே அது ஒரு பிரதர்லி லவ் தான். அது இன்றைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், சார் இன்றைக்குமே உங்களுக்கு ஒரு பிரதர்ஸை நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு. ரவி சார் வந்து நாங்கள் சீரியஸ்னஸே தெரியாமல் ஷூட்டிங்கில் போயிட்டோம் உள்ள. ஸோ நான் முதல் நாள் ரொம்ப நர்வஸாக பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் 2வது நாள்லேருந்து அவர் ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால இது ஒரு ஸ்ட்ரெயினாகவே தெரியல. எப்போ நெக்ஸ்ட் ஷூட்டிங் நடக்க போகுது, எப்போ ஒருத்தர் பார்த்துப்போம், கலாச்சாரம்லாம் எப்படி அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தோம். இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தம்பிராமையா சார், நாசர் சார் சீனியர் ஆக்டர்ஸ் இருக்கும்போது நாசர் சாரோட நான் கௌரவம் படத்துலலாம் நடிச்சிருக்கேன். ஸோ அவரும் ரொம்ப சீரியஸான பேர் வழி நினச்சிட்டு உள்ளே போனால் பயங்கரமாக ஓட்டுவார். ஸோ தம்பிராமையா சார் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அந்த ஸ்பீச் கொடுக்குற சீனில் வந்து அதில் மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன். அன்றைக்கி தான் நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ அவர் உள்ளே போயிருக்கும்போது நான் உள்ளே வந்துட்டு இருந்தேன் போலீஸ் யூனிஃபார்ம் இதில். சரி இவர்கிட்ட நம்ம எப்படி ஐஸை பிரேக் பண்ணி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து யார்ப்பா இது திடீர்னு விக்ரம் பாபு மாதிரி இருக்காரு அப்படின்னா, நோட் பண்ணுங்கப்பா இப்படிலாம் சொல்கிறாருப்பா தம்பிராமையா சார் நம்மளை பற்றி அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனியர் ஆக்டரும் இவ்வளோ என்கரேஜ் பண்ணி எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணது ஜூனியர் ஆக்டர்ஸ். வி ஃபெல்ட் வெரி குட் அபவுட் இட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது எங்கள் படம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படத்துனால எங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டீம் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தில். அதான் சார் எப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறோம் இதுதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், திருப்பி பார்ட் 2 எப்போ அப்படின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் அலாட். இது ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ், மீடியாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தை. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் ஃபார்மேட் சினிமா வந்து இப்படி ப்ரமோட் பண்ணுறது. அன்றைக்கி கூட நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன்னா கிளாப்ஸ் இருக்கும், ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன்னா கிளாப்ஸ் இருக்கும், வில்லனுக்கு கிளாப்ஸ் இருக்கும், இப்போ சின்ன சின்ன ஐடியாஸுக்கு கிளாப் தட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து டைரக்டர் தான் ஹீரோ ஆக்சுவலாக படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு அந்த பைக் தேடி போகிற சீன், அந்த வில்லன்ஸை தேடி போகிற சீன், அந்த பைக்கில் தண்ணி ஊற்றுற சீன், ஸோ அதுக்கெல்லாம் கிளாப்ஸ் தட்டும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார் திருப்பி அப்படின்ட்டு. 6 படம் பண்ணிட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவர் வந்து திருப்பி ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இன்னொரு படம் பண்ணணும்னா அவர் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் புதுசாக வரவங்க தான் யோசிக்க முடியும் அப்படின்றத தாண்டி இல்லை நானும் யோசிப்பேன், இப்படியும் ஜெயிப்பேன், அது வேற மாதிரி ஜெயிப்பேன்றது தான் இது வேற லெவல் ஹிட். ஸோ இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர்